My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. NEET 2024 examination குறிய கோர்ட் கேசஸ் நிறைய நடந்துகிட்டே இருக்கு. இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு முக்கியமான ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது கொடுத்தாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்லேருந்து ஒரு சில விஷயங்களை நம்ம பாசிட்டிவாகவும் எடுத்துக்கலாம். அண்ட் அகைன் இன்றைக்கி வந்திருக்கிற ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறதும் நாளைக்கு சில கேசஸ் அப்படிங்கிறதும் ஹியரிங்க்கு வருது. இந்த வீக்கில் நிறைய கேசஸ் ஒன் பை ஒன்னாக ஹியரிங்க்கு வரும். ஸோ நாளைக்கு வரக்கூடிய கேசஸ் அப்படிங்கிறதும் நமக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கேஸாக தான் இருக்குது. பிகாஸ் இட் இஸ் டைரக்ட்லி ரிலேட்டட் டு த கிரேஸ் மார்க். நமக்கு வந்து நீட்டில் கிரேஸ் மார்க் எப்படி கொடுக்க முடியும் அப்படிங்கிறத கேட்கறதுக்கான அதற்குரிய கோர்ட் கேஸ் அப்படிங்கிறது நாளைக்கு நமக்கு ஹியரிங்க்கு வருது சுப்ரீம் கோர்ட்டில். ஸோ அதில் நமக்கு எந்த மாதிரியான தீர்ப்பு வருது அப்படிங்கிறத பொறுத்து இந்த எக்ஸாமினேஷன் அண்ட் அந்த ரீவேல்யூவேஷன் ப்ளஸ் இந்த கிரேஸ் மார்க் இதில் என்ன மாதிரியான அப்டேட் வருது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இந்த நேரத்தில் இந்த விஷயத்துலேருந்து இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்லேருந்து வந்த ஒரு ஆர்டரின் அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் இட் செல்ஃப் accepts that there is some discrepancies in the examination process or in the result process. ரிசல்ட் வந்ததுலையோ அல்லது நமக்கு எக்ஸாம் நடத்தினதுலையோ சில குளறுபடிகள் இருப்பதை சுப்ரீம் கோர்ட் அக்செப்ட் பண்ண மாதிரியான ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது தான் வந்திருக்கு. என்னென்னா, நீட் யூஜி பாருங்கள், சுப்ரீம் கோர்ட் seeks NTA response says sanctity has been affected அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த எக்ஸாமினேஷன் நீட் எக்ஸாமினேஷனுடைய புனிதத்தன்மை கெட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல மீன் பண்ணுது. ஸோ வி நீட் ஆன்சர்ஸ் அப்படிங்கிறதா சுப்ரீம் கோர்ட் நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி கிட்ட கொடுத்த ஒரு வாதமாக இருக்குது. அப்போது இதில் புனிதத்தன்மை கெட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்குரிய ஒரு முக்கியமான இது என்னென்னா, தேர் இஸ் சம் அலிகேஷன்ஸ் இல்லை, கொஸ்டின் பேப்பர் அலிகேஷன் அப்படிங்கிறது இருக்குது. நிறைய மாணவர்கள் நிறைய விதமான கேஸஸ் சொல்கிறாங்க. OMR ஷீட் கிழிஞ்சு போயிருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னும் நிறைய மாணவர்கள் வந்து 12th ஃபெயில் ஆன மாணவர்கள் கூட, போர்டு எக்ஸாமில் ஃபெயில் ஆன மாணவர்கள் கூட நீட் எக்ஸாமில் 700 மார்க்ஸுக்கு மேலே மார்க் எடுக்க முடியுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஹவு தட் ப்ராக்டிக்கலி அது எப்படி பாசிபிளாக இருக்கும் அப்படிங்கிற கேள்விகள் அப்படிங்கிறது நிறைய வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அந்த வகையில் சுப்ரீம் கோர்ட்லேருந்து வந்த ஒரு முக்கியமான ஜட்ஜ்மெண்ட்டுங்கிறது இன்றைக்கி வந்ததில்ல. ஸோ இதில் நிறைய விஷயங்களை அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, த ப்ளீ சீக்கிங் கேன்சலேஷன் ஆஃப் நீட் யூஜி எக்ஸாமினேஷன் ஃபைல்டு பை ஷிவாங்கி அண்ட் 9 other petitions on June 1. The NEET result was declared on June 4. Since then, it has been news for multiple reasons including the grace mark policy சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இதே மாதிரி இந்த கேசஸ் அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டில் இதே மாதிரியான ஒரு கேஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம இன்னும் நிறைய இடங்களில் பார்க்க முடிஞ்சு. ஸோ இனி வர நாட்களில் இந்த கோர்ட் கேசஸ் அப்படிங்கிறது நிறையவே வரும். ஸோ இது பாருங்கள், கான்ட்ரவர்சி சரௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் என்ன சொல்கிறாங்களா, கவுன்சிலிங் கேன் ப்ரொசீட் ஆஸ் பிளான். The bench clarified, we are not stopping it at this stage. இந்த நிலையில் இப்போது நாங்கள் கவுன்சிலிங்கை நிறுத்தலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. And the petitions filed before the Supreme Court called for the cancellation of NEET 2024 results and complete re-examination. The petitioner claimed that alleged paper leak and other irregularities, including, by the way, compensatory marks were awarded to the students who faced disruptions during the exam, have compromised the fairness of the process ன்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இந்த நேரத்தில் இதில் இந்த கோர்ட் கேஸ் எல்லாம் முடிஞ்சு நமக்கு ஒரு தீர்ப்பு வர்றது அப்படிங்கிறதுக்கு வந்து இட் வில் டேக் சம் மோர் டைம் இல்லைங்களா. இட் வில் டேக் சம் மோர் டைம். த அப்கமிங் ஹியரிங் இன் ஜூலை will determine the court's final decision. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், the upcoming ஹியரிங் இன் ஜூலையில் தான் அடுத்த ஹியரிங் இந்த கேஸ். இன்றைக்கி வந்த ஹியரிங்க்கு வந்த கேஸுக்குரிய அப்கமிங் ஹியரிங். அந்த ஃபைனல் டிசிஷன் ரிகார்டிங் த வேலிடிட்டி ஆஃப் நீட் 2024 அண்ட் த ஃபேட் ஆஃப் த கவுன்சிலிங் ப்ராசஸ். த ஃபேட் ஆஃப் த கவுன்சிலிங் ப்ராசஸ்னால் கவுன்சிலிங் ப்ராசஸ்னுடைய முடிவு அப்படிங்கிறது ஃபேட். ஓகேங்களா. ஸோ இது வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்கேன். இப்போது இதை பார்த்துட்டு இருக்கும்போது தற்செயலாக இன்னொரு முக்கியமான ஒரு நியூஸையும் பார்க்க நேர்ந்தது. ஸோ இந்த கோர்ட் கேசஸ் இதெல்லாம் வந்து நமக்கு எந்த அளவுக்கு இழுத்துட்டு போகும் அப்படிங்கிறத யோசிக்கும்போது ஒரு சின்ன விஷயத்தை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது பாருங்கள், இது வந்து ஆக்சுவலாக இன்றைக்கி டேட் இல்லைங்களா. ஐ ஜஸ்ட் ரைட் இட் டவுன். ஸோ உங்களுக்கு அதை பார்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். த சுப்ரீம் கோர்ட் டிஸ்மிசஸ் பெட்டிஷன்ஸ் alleging discrepancies in NEET PG 2022 scores. 2022 நீட் பிஜி எக்ஸாமினேஷனில் இருக்கக்கூடிய டிஸ்கிரிபன்சிஸ்க்கு போட்ட கேஸஸை இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. டேட் பாருங்கள், 11 June 2024 12:45 PM. இன்றைக்கி நம்மளுடைய யூஜி கேஸ் விசாரித்ததுக்கப்புறம் அதே சுப்ரீம் கோர்ட்டில் இந்த கேஸ் அப்படிங்கிறதும் வந்திருக்கு. ஸோ அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த கோர்ட் கேஸ்க்குள்ளே டீட்டெயிலாக நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. பட் வி ஷுட் நோ இல்லை, நமக்கு என்ன நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது தெரியும் இல்லையா. The trouble is National Board of Examination are not allowing us to access the answer keys, answer sheets, question papers,
the petitioners are still going to appear this time சொல்லி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா, நீட் பிஜி எக்ஸாமினேஷனுக்குரிய ஸ்கோரில் சிலருக்கு சில வேறுபாடுகள் இருந்துச்சு அப்படின்றாங்க. யூஜிக்கு நமக்கு வந்து ஆன்சர் ஷீட்லாம் கொடுக்குற மாதிரி பிஜிக்கு கொடுக்குறதில்ல அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ அதனால் அவங்க என்ன கேட்டாங்கன்னா, கோர்ட்டில் கேஸ் போட்டு ஆர்டிஏ ஃபைல் பண்ணி கேட்டாங்க. ஆர்டிஏ வந்து டினை பண்ணிட்டாங்க. நாங்கள் வந்து எங்களுடைய ரூல்ஸ் படி நாங்கள் ஆர்டிஏயில் இந்த டேட்டாலாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க. அதனால் அவங்க கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க. நிறைய பேர் கேஸ் போட்டதுனால சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஹியரிங்க்கு போச்சு. ஸோ இங்கே பாருங்கள், the bench dismissed the petition remarking that we cannot keep all these matters pending unnecessarily அப்படின்னு சொல்லிட்டாங்க. கடைசியில் 2022, 23, இன்றைக்கி 2024, 2 வருஷம் கழிச்சு, இல்லை 3 வருஷம், 3ஆவது வருஷத்தில் அன்னெசரியாக இந்த விஷயத்தெல்லாம் நாங்கள் வச்சுட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. இது வந்து அங்கே நடந்த விஷயத்தை தான் நம்ம சொல்கிறோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இது பாருங்களேன், இதில் நீங்கள் ஃபுல்லாக படித்து பாருங்கள். இந்த லிங்க் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அல்டிமேட்டாக ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நீட் பிஜி எக்ஸாமுக்கும் இதே மாதிரியான டைரி மாதிரிலாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கேஸ் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது இருக்குல்ல, இதை போட்டு நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். சர்ச் பண்ணி படித்து பாருங்கள். புரியாதவங்க ஆனால் உங்களுக்கு டைம் இருக்கும்போது, ஃப்ரீயாக இருக்கும்போது இதை போட்டு படித்து பாருங்கள். ஆக்சுவலாக நடந்த விஷயங்கள் அப்படிங்கிறது ரொம்ப டீட்டெயில்டாக நான் பிஜி பற்றி பேச விரும்பலைன்றதுனால நான் அதை பேசலை. ஸோ யூஜி எக்ஸாமினேஷனுக்குரிய இன்றைக்கி வந்திருக்கிற கோர்ட் கேசஸ், இல்லை நாளைக்கு வரக்கூடிய கோர்ட் கேசஸ் அப்படிங்கிறதுமே வந்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்டட் டு எல்லா கேஸஸையும் ஒன்றா தான் கேதர் பண்ணுவாங்க. எல்லா கேஸஸையும் ஒன்றா தான் கேதர் பண்ணுவாங்க. அதை கேதர் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கடைசியாக ஜூலையில் நெக்ஸ்ட் ஹியரிங் போட்டிருக்காங்க இல்லையா, நேற்றுக்கு போட்ட கேஸ், அதுக்கு முன்னாடி போட்ட கேஸ், இந்த மாதிரி எல்லாத்தையுமே என்ன பண்ணியிருக்காங்க, ஜூலையில் ஹியரிங் கொண்டு வந்திருக்கிறாங்க. அண்ட் நாளைக்கு வரக்கூடிய ஹியரிங்குமே அதையுமே என்ன பண்ணுவாங்கன்னா, தே வில் கம்பைன் இட் வித் ஆல் த அதற்கு எல்லா இதையுமே வந்து தே வில் கம்பைன் டுகெதர். அண்ட் அதெல்லாம் ஃபைனலாக ஜூலையில் ஹியரிங் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்குறோம். மேபி நாளைக்கு அது எப்படி வரும் அப்படிங்கிறது நாளைக்கு தெரிஞ்சிடும். இட்ஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் த ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் த ஹானரபிள் ஜஸ்டிஸ். ஸோ அவங்களுடைய முடிவுகளுக்கு உட்பட்டது தான். ஸோ அதில் நம்ம கமெண்ட் பண்ண விரும்பலை. பட் அதில் அந்த ஜட்ஜஸ்னுடைய இறுதி தீர்ப்பு என்னவாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆனால் இந்த நேரத்தில் மாணவர்கள் பெற்றோர்கள் சார்பாக நம்ம வைக்கிற கோரிக்கை என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நிறைய மாணவர்கள் நிறைய விதமான விஷயங்களால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ எது நீதியோ, எது நேர்மையான விஷயங்களோ அது மாணவர்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதா நம்மளுடைய நிலைப்பாடாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நீட் பிஜி 2022 ஸ்கோர் கேஸ் மாதிரியே 2024 நீட் ஸ்கோரும் 2025, 26, 27 அப்படிங்கிற வருஷங்களில் மேபி நீர்த்து போகலாம் அப்படிங்கிறதான் இதை பார்க்கும்போது, நீட் பிஜியினுடைய இந்த கேஸை பார்க்கும்போது நமக்கு தெரிய வருகிற ஒரு விஷயமா இருக்குது. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். தேங்க்யூ ஸோ மச்.